வணக்கம். திரையரங்கம். ஆந்திரா கிங் தாலுகா. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மகேஷ் பாபு பச்சிகுல்லா. இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸும் டி சீரீஸ் பட நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் பிரபல கன்னட நடிகரான உபேந்திரா. இன்னொரு கதாநாயகனாக நடித்திருப்பவர் ராம் போத்தனீனி. இந்த திரைப்படத்தில் உபேந்திரா திரைப்பட நடிகர் சூரியகுமார் என்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. சூரியகுமார் பிரபல சினிமா நட்சத்திரம். இப்போ 100வது திரைப்படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார். என்ன அவருடைய பிரச்சனை அப்படின்னா, சமீபத்தில் அவர் நடித்த படங்கள் 7 திரைப்படங்கள் கண்டினியூஸாக ஃப்ளாப்பு, ஃபெயிலியர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே இவருடைய 100வது திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவர் வீராவேசமாக வசனம் இதெல்லாம் பேசிட்டு கேரவனுக்கு வர்றாரு. அங்கே வந்தால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அங்கே உட்காந்துருக்காரு, இயக்குனர் இருக்கார். அவங்ககிட்ட இந்த படம் டெஃபினட்டாக 100 days ஓடும் அப்படின்ற மாதிரி அப்படியே குஷியாக சொல்லிகிட்டு இருக்காரு சூரியகுமார். ப்ரொடியூசரை பார்த்தா தொங்கி போன தலையோடு இருக்கார். என்ன விஷயம் அப்படின்னா, சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க, நம்ம படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இனிமேல் ஃபைனான்ஸ் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே இந்த படத்தை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இந்த படத்தை இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஷூட்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே இவருக்கு அதிர்ச்சி. 3 கோடி ரூபா வேணும் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு ஆள் அந்த 3 கோடி ரூபா தரதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் அவருடைய வேண்டுகோள் என்னென்னா, அவருடைய மகனை கதாநாயகனாக வச்சு ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. மகனை கதாநாயகனாக வச்சு எடுக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் ஒரு வயதான கதாபாத்திரத்தில் கேரக்டர் ரோல், அதில் சூரியகுமார் நடித்தா அந்த 3 கோடி ரூபாவை தர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் அந்த கேரக்டரில் நம்ம நடிச்சிருவோமா, 3 கோடி ரூபா தான் அந்த ஆள் தர்றேன்றார்ல ஃபைனான்ஸு அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு ஃபோனை கூட எடுத்துடுறாரு பேசுகிறதுக்காக. அந்த ஃபோனை எடுக்கும்போது ஒரு தகவலை அவருடைய மேனேஜர் சொல்கிறாரு, சார் ஒரு விஷயம், உங்கள் அக்கௌண்ட்டில் 3 கோடி ரூபா போடப்பட்டிருக்கு அப்படின்னு. உடனே ஃபோனை வச்சுறாரு. அந்த ஆள்கிட்ட நான் பேசலை. 3 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த பணத்தை போட்டது யார் அப்படின்னு அனலைஸ் பண்ணி விசாரித்து பார்த்து அப்படின்னு வரும்போது, இவருடைய பரம ரசிகரான சாகர் அப்படின்ற ஒரு இளைஞன், அவன் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இவருடைய அக்கௌண்ட்டில். உடனே இவருக்கு இனம் புரியாத அதிர்ச்சி, ஆனந்தம் ரெண்டுமே உண்டாகுது. அந்த ரசிகன் எங்கே இருக்கான் அப்படின்ற கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு சூரியகுமார் அந்த இளைஞன் இருக்கக்கூடிய ஊருக்கு பயணமாகி வருகிறார். அந்த இளைஞன் தான் ராம் போத்தனேனி. அவருடைய லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ராவ் ரமேஷ் இருக்கார்ல, அவருடைய மகன். அந்த சூரியகுமார்ன்ற அந்த நடிகருடைய பரம வெறித்தனமான ரசிகன். தியேட்டரில் அவர் படம் ஓடிச்சு அப்படின்னாலே, வழக்கமாக இந்த பெரிய கதாநாயகர்களுடைய படம் வந்துச்சு அப்படின்னாலே அப்படியே தீபத்தை காட்டுறதும், பால் அபிஷேகம் பண்ணுறதும், அப்படியே கரகோஷங்கள் செய்வதும், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. எல்லா காரியத்தையும் அந்த இளைஞன் அந்த ஊரில் செஞ்சு வெறித்தனமான அன்பு பாசம் சூரியகுமார் என்ற அந்த உச்ச நட்சத்திரத்தின் மீது அப்படியெல்லாம் இருக்கும்போது, அங்கே ஒரு திரையரங்கம், மகாலட்சுமி அப்படின்னு ஒரு திரையரங்கம். அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் முரளி சர்மா, புருஷோத்தம் அப்படின்றது அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய மகள் அதான் மகாலட்சுமி. அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது பாக்யஸ்ரீ போர்ஸ். அந்த மகாலட்சுமிக்கும் ராம் போத்தனேனிக்கும் இடையே ஒரு மென்மையான காதல். இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்ச பிறகு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மிகப்பெரிய செல்வந்தரான தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுத்து அப்படின்ற மேட்ரு ப்ராக்டிக்கலாக அவர் விரும்புவாரா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது இவனை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்படி இப்படியெல்லாம் பேச வேணுமோ அதெல்லாம் செஞ்சு அப்படியெல்லாம் ஆன பிறகு இவன் சவால் விட்டு, உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு திரையரங்கை உண்டாக்கி அங்கே சூரியகுமாருடைய படத்தை திரையிட்டு அப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கிட்டத்தட்ட அவன் செஞ்சிடறான். செஞ்சாலும் மிகப்பெரிய கட்டடம் இதெல்லாம் கட்டி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ டூரிங் டாக்கீஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, அப்படியே ஸ்க்ரீனை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் படத்தை போட்டுன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பேட்டர்னுக்கு அந்த திரையரங்குக்கும் மகாலட்சுமின்னே பேர் வச்சு, மகாலட்சுமினா மகாலட்சுமி டிஜிட்டல், மகாலட்சுமி 4K இப்படிலாம் பேர் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் ஒரு பேரை வச்சு
அங்கே வந்து படத்தை திரையிட்டு அப்படின்ற ஒரு காரியத்தை அவன் செஞ்சிடறான். அப்படிப்பட்ட சூழலில் தான் சூரியகுமாருடைய உண்மையான நிலைமை என்னன்றது தெரிய வருது. நாம் ஆராதிக்கக்கூடிய சூரியகுமாருடைய படம் அப்படி நிற்கலாமா அப்படிங்கும்போது, அந்த 3 கோடி ரூபாய்க்கு தான் வச்சிருக்கக்கூடிய அந்த திரையரங்கத்தை வந்து புருஷோத்தமட்டையே விற்பனை செய்து அவர்கிட்ட வந்து அந்த 3 கோடி ரூபா பணத்தை வாங்கி அந்த அமௌண்ட்டை தான் இவன் வந்து அந்த ஷாகர் சூரியகுமாருடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டு அப்படின்ற ஒரு காரியம் நடந்து, இப்போ வந்து அந்த ஷாகரை வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து தன்னுடைய மேனேஜரோட சூரியகுமார் அங்கேருந்து கிளம்பி வர்றாருல. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கே பார்த்தாலும் அந்த ஷாகர் இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அது எல்லாமே நடுத்தர மக்கள், ஏழைகள் வசிக்கக்கூடிய பகுதி, நிறைய குடிசைகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய பகுதி. அது எல்லாமே தண்ணியில் மூழ்கி அப்படியே நிறைய ஆள்கள்லாம் தண்ணியில் மிதந்து தத்தளித்து அப்படி அவங்கள காப்பாற்றி அப்படிப்பட்ட அந்த காப்பாற்றக்கூடிய காரியத்தெல்லாம் ஷாகர் பண்ணுறான். அந்த திரையரங்கில் எல்லோரும் அந்த மழையில் நனைஞ்சி நடுங்கிக்கிட்டு போய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து சூரியகுமார் அங்கே வர்றாரு. சூரியகுமார் அங்கே வந்து அப்படின்னு வரும்போது எல்லோரும் அப்படியே ஆச்சரியத்தோடு எல்லோரும் பார்க்குறாங்க. திரைப்பட நடிகர் சூரியகுமார் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு, அதுவும் நம்ம சாகரை பார்க்குறதுக்காக அப்படின்னு. சாகருக்கே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகும் யோசிச்சு பாருங்க. சூரியகுமார் வந்து சாகருடைய கையை பிடிச்சி நெகிழ்வுடன், உன்னுடைய செயலை பார்த்து உண்மையாகவே நான் பெரிய அளவில் சந்தோஷப்படுறேன். மக்கள் மேலே எந்த அளவுக்கு உனக்கு அன்பு, பாசம், அக்கறை இருந்தால் இந்த மழை பிரச்சனையில் அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றக்காக அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து இப்படிப்பட்ட அருமையான சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பாய் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ரசிகன் இந்த அளவுக்கு மிகச்சிறந்த குணங்களை கொண்ட ஒரு ரசிகனா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறேன். யாருனே தெரியாத நீ என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்னுடைய நிலைமையை பார்த்து 3 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன்னா சும்மா சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு உனக்கு செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, பிரியா விடைபெற்று சென்ற சூரியகுமார் என்ற அந்த உச்ச நட்சத்திரத்தை ஷாகரும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருப்பார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. திரைப்பட நடிகர் சூரியகுமார் கதாபாத்திரத்தில் உபேந்திரா அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். சாகர் கதாபாத்திரத்தில் ராம் போத்தினேனி கேஷுவலாக படத்தில் பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பாக்யஸ்ரீ போர்ஸ் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிக சிறப்பாக உயிர் தந்திருக்கிறார். சாகரின் தந்தையாக ராவு ரமேஷ் அருமையாக நடித்திருக்கிறார். நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை அவர் பிடிக்கிறார். பாக்யஸ்ரீ போர்ஸின் தந்தையாக வரக்கூடிய முரளி சர்மா பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சிறந்த பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கலெக்டராக வரக்கூடிய விடிவி கணேஷ் தன்னுடைய தனித்துவ நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சாகரின் தாயாக வரக்கூடிய துளசி அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய சிறந்த நடிப்பால் பெருமையை சேர்த்திருக்கிறார். மகாலட்சுமியின் தாயாக வரக்கூடிய ராஜஸ்ரீ அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார். சூரியகுமாரின் மனைவியாக சிந்து துலானி நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு மென்மையான தன்னுடைய நடிப்பால் பெருமையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ராஜமுந்திரி, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது. சித்தார்த்தா நுனி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பை மிகவும் சிறப்பாக செய்திருப்பவர் ஏ ஸ்ரீஹர் பிரசாத். விவேக் மெர்வின் இரட்டையர்கள் இந்த திரைப்படத்திற்கு அருமையாக இசையமைத்திருக்கிறார்கள். மகேஷ் பாபு பச்சிகுல்லா படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை 10 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் வரை குறைத்திருந்தால் இன்னும் படம் நன்றாக இருந்திருக்கும். உபேந்திராவும் ராம் போத்தினேனியும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய நல்ல கதை கருவை கொண்ட இந்த தெலுங்கு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறை இதை பார்க்கலாம்.